தந்தை பெரியார குறிச்சு ரொம்ப ஆச்சரியங்க. இன்னைக்கு யாரோ காசு வாங்கிக்கிட்டெல்லாம் அவரை பத்தி தப்பா பேசுறதா கேள்விப்படுறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மானம் உள்ள தமிழர்கள் ஒருபோதும் பெரியாரை எதிர்த்து பேசவே முடியாதுங்க. நான் சொல்றேங்க, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இந்த 4 பேரும் இல்லை என்றால் இந்த மரியாதை பெண்களுக்கு இந்த சமூகத்தில் கிடையாது. இந்த ஆட்சிதான், இந்த கட்சி தான் நாம எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக புத்தக கண்காட்சி நடத்துற ஆட்சி. படிச்சுட்டா புத்தி வந்துரும், புத்தி வந்தா நம்மள தலைவரா ஏத்துக்க மாட்டாங்கன்ற பயமற்ற ஆட்சி. புத்திசாலிகளால் தான் இந்த ஆட்சி நிலைக்கும் என்பதற்காக, மக்களை புத்திசாலிகளாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதற்காக சொல்லுகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை சொன்னார்கள். நீரில் இருந்து பிறந்தவனே, நீ ஏன் நீரை போல் இருக்க கூடாதுன்னு தொடங்கும் கவிக்கோவனுடைய பாட்டு. அதுல அவர் சொல்லுவார், மேலிருந்து கீழே விழுகிறது நீர், மேலிருந்து கீழே வருவது என்பது தாழ்ந்து போவதல்ல, ஆழ்ந்து போவது என்று சொல்லுவார். பசியற்று இருப்பதுதான் இந்த உலகத்தின் மாபெரும் அறம் என்று அணையாத அடுப்பை ஏற்றி வைத்த அந்த பெருந்தகையாளனை போல் ஒரு துணிச்சல்காரனை இந்த உலகம் அதற்கு முன்னும் கண்டதில்லை, அதற்கு பின்னும் ஆன்மீக உலகத்தில் கண்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு புகழ் பெற்றவராக இருந்திருக்கிறார் என்று அவர் வாதத்தை முன்வைத்தார். வள்ளலார் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எவ்வளவு பெரிய புரட்சியாளர். காவியை மறுத்து வெள்ளை உடைதான் துறவிக்கானது என்று தமிழ்நாட்டில் ஓங்கி ஒலித்த குரல் இல்லையா வள்ளலாரின் குரல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணைதான் சிவன் என்று திருவருட்பாவை கையில் எடுத்த எவ்வளவு பெரிய புரட்சியாளர். பசியற்று இருப்பதுதான் இந்த உலகத்தின் மாபெரும் அறம் என்று அணையாத அடுப்பை ஏற்றி வைத்த அந்த பெருந்தகையாளனை போல் ஒரு துணிச்சல்காரனை இந்த உலகம் அதற்கு முன்னும் கண்டதில்லை, அதற்கு பின்னும் ஆன்மீக உலகத்தில் கண்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு புகழ் பெற்றவராக இருந்திருக்கிறார் என்று அவர் வாதத்தை முன்வைத்தார். சரி, இவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்கிறதுனால அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிட முடியுமா என்ன? பணிவு என்ன சாதாரணமான விஷயமா? இவங்க பேசினாங்கல்ல, துணிச்சலுக்கும் பணிவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை 2 பேரும் பேசினாங்க. துணிச்சல் ஒரு வரியில தாண்டி விழுந்துருச்சுன்னா அது அசட்டு துணிச்சலாகி உயிரை எடுத்துரும், மானத்தை எடுத்துரும். பணிவு இருக்குல்ல, அது ஒரு லைனை கீழே இறங்குனீங்கனாலே அது அடிமைத்தனத்துக்குள்ள போயிடும். அடிமை ஆயிருவோம். நாம பணிவா இருக்கிறோம் நினைப்போம், ஆனா அடிமை ஆயிருவோம். இப்ப 2மே அந்தந்த இடத்துல நின்னு நாம பார்க்கணும். பணிவு அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய தகப்பனார் பணிவு குறித்து ஒரு சொல்லுவார். நான் அதை இந்த மன்றத்தில் சொல்லுகிறேன். பணிவு குறித்து என் தகப்பனாருடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னா, உருதுல சொல்வார், ஆஜிசி அதப் பாட்ஷாயி. தமிழ் படுத்தி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கால்ல இருக்கிற நிலம் நகர்ந்துரும். பணிவு என்பதற்கான தகுதியை அவர் சொல்லுகிறார். பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. ஒருவன் ராஜாவா இருக்கணும்னா முதல்ல அவன் கிட்ட வர வேண்டியது பணிவு. ஒரு பணிவோடு அவன் ஒரு வேலையை செய்கிறான் என்றால் அவன் முழுக்க முழுக்க தலைமைத்துவத்தில் இருக்கிறான் அர்த்தம். பணிந்து போதல் என்பது. அதனால்தான் இங்க இருந்து ஒருத்தங்க சொன்னாங்க, கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை சொன்னார்கள். நீரில் இருந்து பிறந்தவனே, நீ ஏன் நீரை போல் இருக்க கூடாதுன்னு தொடங்கும் கவிக்கோவனுடைய பாட்டு. அதுல அவர் சொல்லுவார், மேலிருந்து கீழே விழுகிறது நீர், மேலிருந்து கீழே வருவது என்பது தாழ்ந்து போவதல்ல, ஆழ்ந்து போவது என்று சொல்லுவார். பணிவு என்பது ஆழ்ந்து போவது. மகாபாரதத்துல ஒரு காட்சியை நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னை வழிபடுத்திய ஒரு காட்சி அது. குருஞானாம்பிகா அதை சாதாரணமா சொல்லிட்டு போனாங்க. நான் மிக வேகமான பெண் தான், ஆனால் கற்றல் என்று வருகின்ற பொழுது, பெரியவர்கள் என்று வருகின்ற பொழுது சர்வ உடல்லையும் அப்படியே பணிந்து நான் உட்கார்ந்து அதை கேட்பேன். இந்த கேட்பது கற்றல் எல்லாம் துணிச்சலோடு இருந்தாலும் கேட்டு உள்ளே பெறுவதற்கு ஒரு பணிவு என்கின்ற ஒரு புத்தி இருக்கணும் நம்ம கிட்ட. பணிவு இல்லை என்றால் கற்றல் நிகழாது. நான் கல்வியாளர்.
கல்வி உள்ள போகணும் அப்படின்னாலே பணிவு இருக்கணும். உள்ள பணிவு இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும்னா அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ளுங்கள். மகாபாரதத்துல ஒரு காட்சி, அஸ்வத்தாமன் முடிவு செய்கிறான் பஞ்ச பாண்டவர்களை அழிக்கிறதுன்னு. வந்து அவன் என்ன பண்றான், கையில இருக்கக்கூடிய அந்த நாராயண அஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு. அது இந்த உலகத்தையே அழிச்சிடுற ஆக பெரிய, அதுதான் அந்த அஸ்திரத்துக்கு மேல ஒரு அஸ்திரம் கிடையாது. அந்த ஆயுதத்தை அனுப்புறான். அனுப்புன உடனே அந்த நாராயண அஸ்திரம் இப்படி வருதுங்க. கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொன்னா, அஸ்திரம் வருது, பாண்டவர்களே நீங்களும் உங்கள் போர் வீரர்களும் அஸ்திரத்திற்கு முன்னால் பணிந்து கொள்ளுங்க, பணிஞ்சிருங்கன்ட்டான். அப்போ பீமன் இப்படி நிக்கிறான். பீமனையும் சொல்றான் பணி என்று சொல்லி கிருஷ்ணன் தன்னையும் கீழே பணிவாக அந்த அஸ்திரத்துக்கு முன்னால் கொடுத்தான். அஸ்திரம் வந்தது, எல்லாரையும் பார்த்தது, தன்னை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லன்னு உடனே திரும்பி போயிடுச்சான். கொரோனா வந்தது, எல்லாரும் பணிவா வீட்டுல இருந்தோமா இல்லையா? துணிச்சலா வெளியில வந்தவன் எல்லாம் செத்தான். எவன் பணிந்து இருந்தானோ, எவன் பயந்து இருந்தானோ, எவன் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று அஞ்சுவதற்கு எவன் அஞ்சினானோ அவன் ஜெயிச்சான். நம் குழந்தைகளுக்கு இதை நாம் சொல்லி தருவதே இல்லை. எந்த இடத்துல பணியணும், எந்த இடத்துல பதுங்கணும், எந்த இடத்துல பாயணுங்கிற அந்த நுட்பம் தெரிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. எங்க பதுங்கணும், எங்க பணியணும். எப்பொழுதும் பணிந்து போறது என்பது சரி சொல்றீங்களா? சரி. அந்த இடத்துல நீங்க எதிர்த்தீங்கன்னா முன்னால் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். அந்த இடத்துல சரி சொல்லுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு தந்தை பெரியார குறிச்சு ரொம்ப ஆச்சரியங்க. இன்னைக்கு யாரோ காசு வாங்கிக்கிட்டெல்லாம் அவரை பத்தி தப்பா பேசுறதா கேள்விப்படுறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மானம் உள்ள தமிழர்கள் ஒருபோதும் பெரியாரை எதிர்த்து பேசவே முடியாதுங்க. பெரியாருங்கிற கருத்தாக்கம் என்ன தெரியுமா? சரி தப்புங்கிற எல்லையை கடந்தவருங்க பெரியார். நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அது ஒரு அதிர்ச்சியை கொடுப்பாரு. நீங்க இப்படி நிமிர்ந்து பார்த்தா போதும், அவருக்கு நிமிர்ந்து பார்க்க வைத்தவருங்க பெரியார். நம்மள இப்படி பார்க்க வச்சவர். அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னா நாம் முடங்கி கிடந்த நமக்கு அப்படி ஒரு பார்வையை கொடுத்த அந்த கருத்தாக்கம் தான் பெரியார். தவிர பெரியார் என்ன சொன்னார், என்ன செய்தார் என்பதெல்லாம் இரண்டாவது தான். நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், எந்த குணம் நம்மிடத்தில் ஓங்க வேண்டும், இன்றைக்கு இளைஞர்களுக்கு எது தேவைப்படுகிறது. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். என்னுடைய மனம் வேறு வேறு விதத்தில் போய்கிட்டே இருக்கு. தங்கை ரொம்ப அழகா சொன்னாங்க, வேலு நாச்சியார். இன்னைக்கு நமக்கு வேலு நாச்சியார் பற்றி எல்லாம் நம்ம குழந்தைகள் பாடத்துல இல்ல, படிக்கணும். குயிலி பத்தி சொன்னாங்கல்ல, சாதாரண அப்படி கடந்து போயிட்டாங்க, ஏன்னா அவ்வளவுதான் வாய்ப்பு இருந்தது. குயிலி பத்தி பேசுறதுக்கு நான் அண்ணன் அமைச்சர் அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குயிலி பற்றியும் வெட்டுடை காளி என்று இன்றைக்கும் அமர்ந்திருக்கிறாளே சிவகங்கையில, உடையாளை பற்றியும் பேசுவதற்கு ஒரு அறக்கட்டளையை நீங்கள் நிறுவுங்கள். அவர்களை குறித்து நாம் பேசுவோம். அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு பிறந்த நாள், அன்னைக்கு மட்டும் கோயிலுக்குள்ள போலாம் எல்லாரும். கோயிலுக்கு பின்னாலதான் அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கு இருக்கு. அவ என்ன பண்ணா தெரியுமா, அந்த உள்ள போய் அந்த குயிலி அப்படியே திரும்பி எண்ணெயெல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு தீ வச்சுக்கிட்டு நேரா போய் ஆயுத கிடங்குல குதிச்சிட்டான். இதை குயிலி செய்தாள். வெட்டுடை காளி என்ன பண்ண தெரியுமா, குயிலியாவது அது ஒரு வினாடி எடுக்கிறதுங்க முடிவு. உடையாள் பத்தி யோசிச்சா பதறுதுங்க. இந்த துணிச்சல் இருந்திருக்கிறதா? இந்த துணிச்சல் நாம் இந்த தலைமுறைக்கு கொடுக்கிறோமா? சின்ன பொண்ணுங்க, 12-13 வயசு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. வேலு நாச்சியா அந்த பக்கமா போயிட்டா. அவளை துரத்திட்டு வர்றாங்க ஆங்கிலேயர்கள். கேக்குறாங்க, இந்த பக்கமா தான் ராணி போனாளா? அவ சொல்றான், ஆமா. எங்க போனா? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா. எங்க போனா? சொல்ல மாட்டேன். சொல்லுங்கிறாங்க. சொல்ல மாட்டேன். வெட்டுறாங்க அவளை. அவ திருப்பி 4 பேரை வெட்டுறா. வெட்டின உடனே திருப்பி வெட்டுறாங்க. கண்டம் தோண்டமா வெட்டுறாங்க பிள்ளைய. வெட்டுப்பட வெட்டுப்பட தன் ராணியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று, நான் ராஜதுரோகம் செய்ய மாட்டேன் என்று இறந்து போன அந்த பெண் உடையாளாக, வெட்டுடை காளியாக இன்னைக்கும் அம்மனா உட்கார்ந்து இருக்கா. எந்த மாதிரி வரலாறு நம்முடைய வரலாறு? இந்த வரலாறு நம் குழந்தைகளுக்கு போய் சேர்ந்து இருக்கிறதா? நான் இப்படி சொல்றேன், துணிச்சலோடு இருக்க வேண்டும் நம்ம சொல்றோம்ல,
1989 ஆண்டுங்க இந்தியாவுல. நம்ம எல்லாரும் ஏன் தெரியுமா டாக்டர் கலைஞர் அவர்கள் பின்னால நிக்கணும்? நான் ஏதோ இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம்ல, இவ்வளவு மரியாதை எல்லாம் நான் சொல்றேங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இந்த 4 பேரும் இல்லை என்றால் இந்த மரியாதை பெண்களுக்கு இந்த சமூகத்தில் கிடையாது. துணிச்சலாக அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள்? 1989 ஆண்டுல முடிவெடுக்கிறாருங்க அவரு, சொத்துல பங்கு பெண்களுக்குன்னு. இந்தியா அதோ 2 வருஷத்துக்கு முன்னால் தான் முடிவு எடுத்துச்சு. ஒன்றிய அரசு 2 வருஷத்துக்கு முன்னால் தான் எடுத்தாங்க அந்த முடிவை. 30 வருஷத்திற்கு முன்னால் ஒரு முடிவெடுத்து சட்டமன்றத்தில் அதை அமலாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அந்த குரல் மாநில சுய ஆட்சி என்கின்ற சுயமரியாதை என்பது துணிச்சலால். என் குழந்தைகளுக்கு நான் கல்வி தருவேன்னு எழுந்து நிக்குதுங்க அரசு. அதனால்தான் அவங்க சொன்னாங்க துணி உடைமை. துணி உடைமை வந்தால் தானே முடியும் என்று சொன்னார்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், அரசுக்கு மட்டுமா? முடிவெடுக்கும் திறன் என்கின்ற ஒன்றை பெண்களே, இளைஞர்களே, சகோதரர்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வினாடியில் முடிவெடுக்கிறீர்களோ அந்த வினாடியில் நீங்கள் துணிச்சலாக முடிவெடுக்கிறீர்கள். அந்த வினாடிதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கும். ஒண்ணும் இல்ல, தேவாவேலு சாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை இப்படி புரட்டி பாருங்க. எங்கிருந்து கிளம்பி எங்க வந்திருக்கார்? எங்கிருந்து கிளம்புச்சு அந்த விதை? எங்கிருந்து கிளம்புச்சு? இன்னைக்கு எங்க விருட்சமா வந்து நிக்குது? எல்லோருக்கும் நிழல் தருகின்ற ஆல விருட்சமாக அது நின்று கொண்டிருக்கிறது என்றால் எந்த இடத்தில் யார் காட்டிய அந்த அலர்ட்டா இருங்க. இந்த ஆட்சி தான், இந்த கட்சி தான் நாம எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக புத்தக கண்காட்சி நடத்துற ஆட்சி. படிச்சுட்டா புத்தி வந்துரும், புத்தி வந்தா நம்மள தலைவரா ஏத்துக்க மாட்டாங்கன்ற பயமற்ற ஆட்சி. புத்திசாலிகளால் தான் இந்த ஆட்சி நிலைக்கும் என்பதற்காக, மக்களை புத்திசாலிகளாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதற்காக சொல்லுகிறேன். துணிவு கொள்ளுங்கள், பணிவோடு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள், துணிச்சலோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். எதுவாரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம் என்றான் பாரதி. என்ன வார்த்தை! அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, எது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம், கடற் பொங்கி எழுந்தாலும் அஞ்ச மாட்டோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம் என்று சொல்லக்கூடிய தமிழர் இனம் காதலையும் வீரத்தையும் 2 கண்களாக வைத்திருக்கக்கூடியவர்கள். காதல் வீட்டில், வீரம் வெளியில், சமூகத்தில் நீங்கள் களமாடுங்கள், துணிச்சலோடு இறங்குங்கள். அப்பொழுதுதான் வெற்றி நமதாகும். பணிவோடு வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதனை கற்றுக்கொள்வதற்கு சூழலை அமைத்து தாருங்கள். நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்கள்.